குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த 48 நாட்களும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில தேதிக்கு 18/10/2025 முதல் 5/12/2025 வரை இந்த 48 நாட்களும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மகரம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 10வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார். மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மகர ராசிக்காரர்கள் பாருங்க கடின உழைப்பாளிகள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள், அதே போல முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். அதாவது தன்னுடைய திட நம்பிக்கையினால வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதே போல நல்ல வாழ்க்கை துணைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும். அதே போல பயணம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் நல்ல முன்னேற்றம் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டத்தை பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள், உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். அதே போல மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், நுணுக்கமான அறிவுடையவர்கள், இரும்பு எந்திரம் சார்ந்த துறைகள்ல அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். சரி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் அமர இருக்கிறார். பொதுவா கோச்சாரத்துல குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் போது அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவற மாட்டார். அப்ப இப்ப பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு ஒரு 48 நாட்கள் குரு வர இருக்கிறார். அப்ப இந்த 48 நாட்களும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு உயர்வான நாட்கள். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது இந்த 48 நாட்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது 6ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய சிரமங்கள் இருக்கும். நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பாருங்க தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம், சிரமங்களை கொடுத்துருக்கோம். அதாவது எந்த காரியத்துல இறங்கினாலும் பாருங்க அதுல ஒரு போராட்டங்கிறது இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துல குரு இருப்பதனால, அதே போல அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுவதனால, இல்லைன்னா ஜாயிண்ட் போடுறதுனால பாருங்க நிறைய சிரமங்களை பார்ப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு என்னைக்கு போனாரோ அன்னிலேருந்து பாருங்க பணப்புழக்கமும் குறைஞ்சிருக்கும். நீங்க எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழில கொஞ்சம் வளர்ச்சி கம்மி அப்படின்னு தான் சொல்லணுங்க 6ஆம் இடத்துக்கு குரு போனதுல இருந்தே. அப்ப பாருங்க 6ஆம் இடத்துல குரு என்னைக்கு போனாரோ அன்னையிலிருந்தே போட்டி, அன்னையிலிருந்து சிக்கல், அன்னையிலிருந்து கஷ்டம், அன்னையிலிருந்து வாழ்க்கையில போராட்டம், சிரமங்கள், ஒரு பணப்புழக்கம் இல்லை, கௌரவ அந்தஸ்து எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாருங்க சிரமங்கள், மேலதிகாரிகள் தொல்லை, எங்க போனாலும் கூடுதல் பளு, அலைச்சல், இது போன்ற சிரமங்கள் பாருங்க 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கட்டாயம் நடக்குங்க. ஆனால் வருகின்ற 18/10/2025 முதல் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். பாருங்க இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வந்தா பாருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருங்க இந்த காலகட்டத்தில். அதாவது வரன் தேடி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும், அதுவும் பாருங்க ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வரணும் வரும். நல்ல வசதியான நல்ல படித்த வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல பயணம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வருங்க. ஒரு வெளிநாடு போய் பிழைக்கணும், ஒரு வெளி மாநிலம் போய் பிழைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அரசாங்கத்தின் மூலம் பாருங்க ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த 48 நாட்கள். அதாவது இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்திலிருந்து ஏதாவது வேலை உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகளால் யோகம் கிடைக்கும், வேலையாட்கள் வச்சு வேலை செய்யறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும், உங்களுடைய முயற்சிகள்
பாருங்க வெற்றியில முடியும். நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அது பாருங்க சிறப்பாக இந்த காலகட்டத்தில் அது அந்த காரியத்தின் மூலம் ஒரு யோகங்கிறது கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணா போதும் அந்த காரியம் வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல முக்கியமா சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே போல பதவி மாற்றம், ஒரு சிலருக்கு இடமாற்றம், உத்தியோகத்தில் பாருங்க ஒரு சில மாற்றங்கள், ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது, சொந்தமா வீடு கட்டி குடி போகக்கூடிய பாக்கியங்கள், இது போன்ற நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஒரு சிலர் பாருங்க இருக்கிற இடத்தை விட்டு ஏதாவது வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 12ஆம் அதிபதி உச்சம் இருக்கிறார். இதை விட என்ன ஒரு விஷயம்னா, உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு வீட்டில் தான் இருக்கிறார். அந்த குரு பகவானும் பாருங்க உங்க ராசியை பார்க்க போறார். இந்த காலம் வாழ்க்கையில பெர்மனண்டான ஒரு நிலை, அதாவது வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அப்ப இந்த 48 நாட்கள்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், இது எல்லாம் கிடைக்கும். 2026 ஜூனுக்கு அப்புறம் உங்க ராசியை குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்க்க இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் குரு வீட்டில் சனி இருப்பதனால வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லாங்க. 2026 ஜூனுக்கு அப்புறமும் ஒரு வருஷம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிகாரம், அந்தஸ்து, பட்டம், பதவி இதெல்லாம் தேடி வருங்க மகர ராசிக்காரர்களுக்கு. சரி, இந்த 48 நாட்களும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். எப்ப 18/10/2025 முதல் 5/12/2025 வரை இந்த 48 நாட்கள்ல உங்களுக்கு முக்கியமா பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப பணப்புழக்கம் அதிகரிக்கும். சென்னிடம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அதாவது உங்க ஏரியாவில் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல பேச்சினால ஒரு காரியத்தை பேசி தீர்ப்பதனால பாருங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றில முடியும். முக்கியமா இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. முக்கியமா தொழில் வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். அதாவது வளர்ச்சிக்கான கிரகம் பாருங்க குரு பகவான். அப்ப வாழ்க்கையில ஒரு வசந்த காலம், ஒரு வளர்ச்சி காலம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னா இந்த 18/10/2025 முதல் ஒரு 48 நாட்கள் வாழ்க்கையில பாருங்க ஒரு உயர்வுங்கிறது உண்டு. நீங்க செய்கின்ற தொழில வளர்ச்சி, நீங்க பாருங்க உங்க வியாபாரத்துல வளர்ச்சி, உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க மகர ராசிக்காரர்கள். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 48 நாட்கள் ஒரு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா இந்த குரு வீட்டில் சனி இருக்கிறாருங்க. சனி பகவான் பாருங்க சிறப்பான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவானுக்கு 3ஆம் இடமும் வலுவான இடங்க. அதே போல குரு இப்ப 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். 18/10/2025 முதல் ஒரு 48 நாட்கள் பாருங்க 7ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாகத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். உங்களுக்கு 5/12/2025 முதல் மீண்டும் 6ஆம் இடத்துக்கு போடுவார். 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்ப இந்த 18/10/2025 முதல் 5/12/2025 வரை உள்ள 48 நாட்களும் வாழ்க்கையில யோகமான காலகட்டங்கள். உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கும். இந்த 48 நாட்கள்ல உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். செய்கின்ற தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க. ஏன்னா வளர்ச்சியை கொடுப்பது குரு பகவான் மட்டுமே. அப்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த 48 நாட்களும் கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.